எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கணும். வாங்க நம்ம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல நினைவில் வலையில் கதையினுடைய 4வது பாகத்தை பார்க்கலாம். அந்த ரூமுக்கு முன்னாடி ரொம்ப பரபரப்பா நின்றுட்டு இருக்கிறான் ராஜு. ராஜு உள்ள எட்டி பார்க்க அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஓட்ட வழியா அந்த கண்ணாடி வழியா பார்க்கறான். அங்க நல்ல ஆழ்ந்த மயக்கத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அரவிந்த. பக்கத்துல ஒரு நர்ஸ் என்னென்னமோ மாட்டிட்டு இருக்க. இது நார்மலா இருக்கக்கூடிய மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே இல்லை. அவனுக்கு அதெல்லாம் பதட்டத்தை ஏற்படுத்துது. இருந்தாலும் ராஜு சரி அரவிந்தோட நல்லது தானேன்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ராஜு நின்றுட்டு இருக்கும் பொழுது கரெக்டா டாக்டர் அங்க வராரு. வந்தவர் ராஜுவை பார்த்து கொஞ்சம் ரூம்குள்ள வாங்க, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லிட்டு அவர் உள்ள போகவே பின்னாடியே ராஜு போறான். போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி திரும்பி அரவிந்த் எட்டி பார்த்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு ரூம்குள்ள போறான். சேர்ல உட்காந்துருக்கிற டாக்டருக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சேர்ல உட்கார அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ராஜு, நீங்கள் பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இல்லை டாக்டர், இன்னும் யாருக்குமே சொல்லலை. நீங்கள் சொல்லிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் டாக்டர். ஆனால் அவங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி லீவ் போட்ட விஷயமே தெரியாது. இவனுக்கு என்ன இருக்குன்னு பார்க்க தான் வந்தோம். இமிடியேட்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது எங்களுக்கு நாங்கள் தான் கேட்டோம். பட் ஒன்றும் புரிய மாட்டேங்குது டாக்டர். பரபரப்பில் ராஜுவுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. உடனே அவர், நான் முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், சொல்லுங்கள் டாக்டர். ராஜு இங்கே பாருங்கள், அரவிந்துக்கு இப்போ நாம் பூர்வ ஜென்ம ஞாபகங்களை தூண்டிவிட போகிறோம். ஒவ்வொரு ஜென்மமாக போய் அவர் எந்த ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருக்கிறாரு, அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்குதான்னு சொல்லி நாம் பார்க்க போகிறோம். அந்த இடத்த நம்ம சரியாக பிடிச்சிக்கிட்டோம்னா மட்டும்தான் அவருக்கு தீர்வு இருக்கா இல்லையானே முடிவு பண்ண முடியும். ஒருவேளை அவர் செஞ்சு அவர் சபிக்கப்பட்ட ஜென்மத்தினால இப்போ பாவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு, அதுக்கு எந்த தீர்வுமே இல்லை அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரவிந்தோட மரணம் மட்டும்தான் இதுக்கு ஒரு முடிவாக இருக்கும். டாக்டர், ஆனால் இது இது பண்ணாமல் இருந்திருந்தா என்ன ஆகும்? இது பண்ணாமல் இருந்திருந்தா தினமும் அரவிந்த் தன்னோட கனவுகள்னால துரத்தப்படுவார். கனவுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்னன்னு தேடிட்டு இருந்தவருக்கு கண்டிப்பாக இது பூர்வ ஜென்மத்தோட தொடர்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இனி நிம்மதியாகவும் இருக்க முடியாது. கனவுகளால் துரத்தப்படுறவர் ஒரு நாள் தன்னைத்தானே அழிச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாக்டர், அவனுக்கு இப்போ பூர்வ ஜென்மத்துக்கு கொண்டு போனாலும் உயிர் போயிடும், இல்லைனாலும் உயிர் போயிடும். அப்புறம் என்ன டாக்டர் ட்ரீட்மெண்ட் இருக்குது? என்ன வழின்னு கண்டுபிடிக்கணும்னா எந்த இடத்துல அவர் சபிக்கப்பட்டாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது பண்ண முடியும். சரி டாக்டர், நான் வெளியில் வெயிட் பண்ணட்டுமா? இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள் அவங்க வீட்டிலேருந்து எல்லாரையும் வர வைக்கிறது ரொம்ப நல்லது. டாக்டர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புரியுது. வீட்டில் இருந்து யார் வந்தாலுமே ஏன் லீவ் போட்டீங்க, எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு கேள்விகள் வரும். ஆனால் நான் சொல்ல போகிற விஷயம் அதை விட ரொம்ப முக்கியம். சொல்லுங்கள் டாக்டர். பூர்வ ஜென்மத்துக்கு போகிற ஒரு ஆத்மா அந்த பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய உறவுகள்னாலேயோ இல்லை பழியினாலேயோ இல்லை ஏதாவது கோவத்தினாலேயோ அங்கே நின்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி நின்றுக்கிட்ட அந்த ஆத்மா அந்த இடத்த விட்டு நகராது. அது அந்த இடத்துல இருக்கக்கூடியதை பழி தீர்த்துட்டு தான் அடுத்ததுக்கு போகணுன்னே நினைக்கும். உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, எங்களுக்கு 63 வயசில் ஒருத்தர் இங்கே வந்தார். பூர்வ ஜென்ம கனவுகளுடைய தொல்லைனால் வந்தவர் அதுக்கப்புறமா ஆழ்நிலைக்கு கொண்டு போய் எந்த ஜென்ம பாவம்னு நாங்கள் கண்டுபிடிச்சோம். அந்த ஜென்ம பாவத்தில் தன்னோட அம்மாவை தானே கொலை பண்ணது அவருக்கு தெரிய வர அந்த ஜென்மத்திலேருந்து மீண்டு வரமானேன்ட்டார். மீண்டு வர முடியாதவர் தனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு எல்லாரையும் பகையாக நினச்சி அந்த பூர்வ ஜென்மத்தில் தான் கண்ட அம்மாவை தேடி பார்க்க ஆரம்பித்தார். கடைசி வரைக்கும் அந்த அம்மா கிடைக்காததுனால அவர் மரணத்தை தழுவிட்டார், சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தலையில கையை வச்சவன், ஐயோ டாக்டர் என்ன சொல்ல வரீங்க, அவனுக்கு தீர்வு கிடைக்கணுங்கிறக்காக தான் இங்கே நான் வந்தேன். நீங்க சொல்றத பார்த்தா அரவிந்த் உயிரோடையே கிடைக்க மாட்டானாட்டு இருக்குது. அவனுக்கு என்ன சாபன் கண்டுபிடிச்சாலும் அவனோட உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கண்டுபிடிக்கலனாலும் அவன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒருவேளை அங்கே போய் பூர்வ ஜென்மத்தில் அவனோட ஆத்மா ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னாலும் என்ன டாக்டர் இதெல்லாம்? நான் அவனை அப்படியே விட்டுருந்துருக்கணும். ஏதாவது தூக்க மாத்திரை வாங்கி கொடுத்து தின்னுடான்னு தூங்க வச்சிருந்துருக்கணும். சிரிச்சா அவரு, கோவப்படாதீங்க ராஜு, நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண கனவில்லை. பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பாவப்பள்ளிகள் துரத்திட்டு இருக்கக்கூடியது. இந்த உலகத்துல என்னதான் அறிவியல் வளர்ந்திருந்தாலும் அறிவியலையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் நடக்கதா செய்யுது. அந்த மாதிரி தான் காத்து கருப்பு பேய் பிசாசுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. நானும் படிச்சிருக்கேன். பக்காவாக பிளாக் ஹோல் தியரிமா இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸ் நான் படிச்சிருக்கேன். நிறைய விஷயங்களை கிராஜுவேட் ஆகியிருக்கேன். அது பிரகாரம் மனித ஆத்மாவினுடைய முன் ஜென்மம் மனிதனை ஏதோ ஒரு வழியில் ஹிக் பண்ணும்.
இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இவருக்கு எனக்கு என்ன தொடர்பு இருக்கே, இவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, இவர் மேலே என்னன்னே தெரியல, எனக்கு ஒரு தனி பாசம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க பூர்வ ஜென்மம் மட்டும்தான் காரணமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்ட ஒரு மனுஷன் அதுலேருந்து மீண்டு வர்றது பெரிய சேலஞ்ச் தான். அது பூர்வ ஜென்ம தொடர்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்றதும் பெரிய சேலஞ்ச் தான். அதனால ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை அரவிந்த் இதுலேருந்து மீள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல முழுசாக கேளுங்க. டக்குன்னு ராஜு, டாக்டர் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், ஆனால் எனக்கு என் அரவிந்த் முழுசாக வேணும். அரவிந்தை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி அதை சொல்கிறேன். முதல்ல ஆத்மாக்குள்ள இருந்து முன்ஜென்மத்துக்கு போகக்கூடிய அந்த ஆத்மா அந்த இடத்துல நிற்காம இருக்கணும். அது கண் விழிக்கும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய ஜென்மத்தில் ரொம்ப நெருக்கமானவங்க கண்ணுக்கு முன்னாடி நிற்கணும். இங்கே இருக்கிறவங்களை விட்டுட்டு நான் முன் ஜென்மத்துக்கு போகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான முன்னாடி இருந்தாங்கன்னா அந்த ஆத்மா திரும்ப இதே ஜென்மத்துக்கு வரும். அதனால தான் அரவிந்த் யார் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாரோ அவங்க எல்லாரையும் இங்கே கூட்டிகிட்டு வாங்க. கூட்டிகிட்டு வந்தால் மட்டும்தான் வழி பிறக்கும். சரி டாக்டர், நீங்கள் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நேரம் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் வராமல் அவரை அந்த மயக்க நிலையிலேருந்து நாங்கள் எழுப்ப மாட்டோம். நீங்கள் அவங்க குடும்பத்தார்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் இங்கே கூட்டிகிட்டு வாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவரை மயக்க நிலையிலேருந்து நாங்கள் எழுப்புவோம். நீங்கள் போங்க, நாங்கள் இங்கே ஆரம்பிக்கிறோம். ராஜு வேக வேகமாக ஓகே சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். பைக்கை எடுக்கும் பொழுது பக்கத்தில் நின்றுட்டு கூடிய அரவிந்த் பைக்கை பார்க்க அவனுக்கு அழுகியாக தான் வருது. ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமோ, அரவிந்தை இங்கே கூட்டிகிட்டு வராமல் இருந்திருக்கணுமோ, கனவு அது இதுன்னு போட்டு ஏதோ குழப்பி அவனை ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டோமோ நினச்சிக்கிட்டே பைக் எடுத்துக்கிட்டு அரவிந்தோட வீட்டை நோக்கி போகிறான் ராஜு. அரவிந்த் இப்போ ஆழ்ந்த நிலையில் இருக்கிறாரு. கண்ணை மூடி படுத்துட்டு இருக்கிறாரு. பக்கத்துல போன டாக்டர் அரவிந்த் பக்கம் நின்று, ஹலோ, உங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, சொல்லுங்க டாக்டர், நீங்க இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க? உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? உங்களால சொல்ல முடியுமா? முடியும் டாக்டர், சொல்லுங்க பார்க்கலாம். மயக்கமாக இருக்குது டாக்டர், ஆனால் மனசு மட்டும் ஏதோ ரிலாக்ஸாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டாக்டர். சரி, உங்கள் பேர் என்ன? அரவிந்த் டாக்டர். அம்மா பேர்? லட்சுமி டாக்டர். அப்பா பேர்? கதிரேசன் டாக்டர். கூட பிறந்தவங்க? அக்கா டாக்டர் வானதி. கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது டாக்டர். சரி, நீங்கள் எந்த வயசுக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்க? ஸ்கூல் டேஸ் டாக்டர். அப்போது உங்கள் மனசுக்கு கஷ்டமான ஏதாவது நடந்திருக்கா? சின்ன சின்னதாக டாக்டர், ஆனால் பெருசாக எதுவும் இல்லை. அப்படி கொஞ்சம் கீழே போய் உங்களுடைய ப்ரைமரி ஸ்கூல் ஞாபகம் இருக்கா? 2 நிமிஷம் அமைதியாக இருந்தவன், இருக்கு டாக்டர். என்ன தோணுது? அக்காவும் நானும் ஒட்டுக்கா ஸ்கூலுக்கு போகிறோம். அப்பா கொண்டு போய் விடுறாரு. அக்காவும் நானும் சண்டை கட்டுறோம். சரி, அப்படி கொஞ்சம் பின்னாடி போய் குழந்தை நினைவு ஞாபகம் இருக்கா? அவனுக்கு யோசனை எதுவுமே வரல. புருவங்களை சுருக்க அதை பண்ண இதை பண்ணன்னு அவன் பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறான். திடீர்னு ரொம்ப அமைதியாயிடுறான். 3-4 நிமிஷத்துக்கு அப்புறமா அவர் பேசிக்கிட்டே இருக்க அந்த 3-4 நிமிஷமும் டாக்டர் பேசுறதையே ரொம்ப கவனிச்சு கேட்டுட்டு இருக்கிறான். இப்போ கேக்குதா? இப்போ நான் பேசுறது கேக்குதா? அரவிந்த், அரவிந்த், நான் பேசுறது கேக்குதா? எதுவுமே பேசாம அரவிந்த் படுத்துக்கிட்டு இருக்கிறான். டாக்டர் என்னமோ 5 நிமிஷத்துக்கு பக்கமா அரவிந்த்கிட்ட பேச அவ எதுவுமே பேசாம இருக்கிறது அவருக்கு ஒன்றும் புரியல. சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்போம், அந்த பதிலுக்கு சொல்றானான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க என்னவா இருக்கீங்க? உங்க பேர் என்ன? டாக்டர் அப்படி கேட்ட உடனே அவன் டக்குன்னு, காமேஸ்வரன், காமேஸ்வரம் பேசுறேன். டாக்டர் டக்குன்னு அங்க இருக்கிற எல்லாரையும் பார்க்க எல்லாரும் டாக்டர் ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறாங்க. இருக்கக்கூடிய 2 நர்ஸும் டாக்டரும் ரொம்ப ஆர்வமா அரவிந்த் பக்கத்துல போறாங்க. இல்ல, காமேஸ்வர் பக்கத்துல போறாங்க. என்னடா சொல்ற? அவன் நேத்து கூட சொல்லிட்டு இருந்தானே. ஆமாம்மா, அவனுக்கு இப்படின்னு தான் டாக்டர் சொன்னாங்க. ஐயோ, என்னங்க இதெல்லாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. பிள்ளையும் மாப்பிள்ளை வேற நேத்திக்கே ஊருக்கு போயிட்டாங்க. இவன் வேலைக்கு போவதானே நினச்சிட்டு போனேன். என்னடா இதெல்லாம் ராஜு? அம்மா பதறாதீங்கம்மா, நீங்களும் அப்பாவை கார் எடுத்துட்டு வாங்கம்மா. அக்காட்டெலாம் எதுவுமே சொல்ல வேண்டாம். உங்களையும் அப்பாவையும் பார்த்தா அவன் கண்டிப்பா
பூர்வ ஜென்மத்திலேருந்து மீண்டு வந்துருவோம்மா. அதனால தான் உங்கள கூப்பிட்டு வந்தேன். அதே மாரி வேணும்னா அக்காவுக்கு நம்ம ஃபோன் பண்ணி வீடியோ காலில் காமிச்சுக்கலாமா? அக்காவ பதட்டப்படுத்த வேண்டாம். கொஞ்சம் வாங்கம்மா. உடனே அரவிந்தோட அப்பா, ஏன்டா சின்ன பசங்கிறது கரெக்டா இருக்குது. உங்களுக்குலாம் யாருடா இந்த பூர்வ ஜென்மம் அது இதுன்னு சொன்னது? அப்பெல்லாம் எதுவுமே கிடையாதுடா. ஐயோ! இப்படி போய் மாட்டிட்டு கிடக்குறானுங்களே! என்னன்னு சொல்லி காசப்படுவாங்கன்னு தெரியலையே! அப்பப்பா எதுவா இருந்தாலும் அங்க போய் பேசிக்கலாம் வாங்கப்பா. சொல்லிட்டு அவன் கூட்டிட்டு போக அந்த கார்ல 2 பேர் ஏற பைக்கை அங்கேயே நிறுத்திட்டு ராஜு கார் எடுத்துக்கிட்டு அரவிந்த் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. சொல்லுங்க காமேஸ்வர், வேற என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? என்ன பண்ணியிருக்கேன்? எனக்கு எதுவுமே பிடிக்கலன்னா நான் மிருகமாக தான் நடந்துக்குவேன். என் வாழ்க்கையில் நான் மட்டும்தான் பெரிய ஆளாக இருக்கணும். நான் பாரபட்சம் பார்க்காம எத்தனையோ பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் என்னத்தை கேட்குறீங்க? என்னத்தை கேட்குறீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் டாக்டர் மறுபடியும் ஒரு 5-10 நிமிஷத்துக்கு அப்புறம் காமேஸ்வரை கேட்டுட்டு மறுபடியும் ஆழ்ந்த நிலைக்கு கூட்டிட்டு போறாரு. டக்குன்னு காமேஸ்வரா இருக்கிறவன் வேற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். இதே மாதிரி 1 மணி நேரத்துக்கு மேல அவனை பத்தின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. கடைசியா டாக்டர் பக்கத்துல போய், சரி இப்ப நீங்க அப்படிங்கும் பொழுது அரவிந்தோட உடல் தூக்கி தூக்கி போட ஆரம்பிக்குது. அவன் ஒரு மாதிரி அசைய ஆரம்பிக்கிறான். கைகால்லாம் வெடுக்கு வெடுக்கு நிலுக்க ஆரம்பிக்குது. அவனுடைய பிபி, ஹார்ட் பீட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கு மேல இவனை கொண்டு போனோம்னா அவனே இறந்துடுவான்னு நினைச்சுக்கிட்டு டக்குன்னு டாக்டர் நர்ஸை பார்க்க, நர்ஸ் ஏற்கனவே எடுத்துச்சு இந்த இன்ஜெக்ஷனை கொடுக்க இன்ஜெக்ஷன் போடுறாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு கரெக்டாக 1 நிமிஷத்துக்குள்ள அரவிந்தோட உடல் சாந்தமான நிலைமைக்கு வருது. பிபி, இசிஜி இது எல்லாமே நார்மல் ஸ்டேஜுக்கு வருது. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நார்மலான அரவிந்த் உடல் மட்டும் அந்த இடத்துல படுத்துட்டு இருக்குது. ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு உடல்ல கட்டி போட்டிருக்கிறது வழக்கம். ஏன்னா துடிக்கும் பொழுது அவங்க எந்திரிச்சிடக்கூடாது, அதனால எந்த பாதிப்பு ஏற்படுத்திடக்கூடாதுன்னு அரவிந்தோட கைகால்களும் அப்படிதான் கட்டப்பட்டிருக்குது. நர்ஸு அதை அவுக்க போக நர்ஸை பார்த்த டாக்டர், வேண்டாம், பேஷண்ட் இன்னும் முழுசா இந்த ஜென்மத்தில் எந்திரிக்கல, நாம் அவுக்கக்கூடாது, நீங்கள் இவர் அவுக்காதீங்க, பெரிய பிரச்சனையாகும். அவர் சொல்லவே சரின்ட்டு நர்ஸ் அந்த பக்கமாக போயிடுறாங்க. டாக்டர் ஒரு 2-3 நிமிஷம் அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தன்னோட ரூமில் வந்து உட்கார்றாரு. டாக்டர் உட்காந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு வந்து கதவை தட்டுறாங்க. ராஜுவும் அரவிந்தோட பேரண்ட்ஸும் எஸ் அப்படின்னு சொல்ல வேகமாக உள்ளே போய் டாக்டரை பார்த்த அரவிந்தோட பேரண்ட்ஸ், என்ன டாக்டர் இதெல்லாம், என் பையனுக்கு என்னாச்சுன்னு, என் பையனை பார்த்தாகணும், அவர் ஆழ்ந்த நிலையில் இருக்காரு, நீங்கள் கொஞ்சம் உட்காருங்க, நம்ம பேசலாம். டாக்டர் இதெல்லாம் உண்மையா பொய்யானே தெரியல, என் பையனை ஏன் போட்டு இப்படி படாத படுத்திட்டு இருக்கிறீங்க? அரவிந்த் அப்பா இப்படி கேட்க, உட்காருங்க சார் பேசலான்னு சொல்லிட்டு அரவிந்துக்கு நடந்த எல்லா விஷயங்களையும், அரவிந்துக்கு வந்த கனவுகள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உடனே அரவிந்தோட அம்மா, எங்கிட்ட அவன் சொன்னான், நான் அதை விளையாட்டை எடுத்துக்கிட்டேன்னு சொல்ல அதுக்கப்புறமா டாக்டர் தன்னோட கேஸை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாருங்க, முன் ஜென்மம் அதுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு எல்லாமே உண்மை. ஏற்கனவே ராஜுக்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அதனால இன்னொருக்கா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ உங்கள் பையன் அரவிந்த் என்னென்ன பண்ணி இப்படி வந்து நிற்கிறாருங்கிறது தான் விஷயம். போன ஜென்மத்தில் அவர் நார்மலாக தான் இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் காமேஸ்வருங்கிற பேரில் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. பிறந்ததிலிருந்தே எப்பவுமே தன்னை எல்லாரும் பெருசாக மதிக்கணும், தன்னை தான் எல்லாருமே கவனிக்கணும், தனக்கு தான் எல்லாமே தெரியும்னு வளர ஆரம்பித்தவர் 12 வயசுலேருந்தே திருட்டு, கொலை, கொள்ளைன்னு எல்லாத்துலேயும் ஈடுபட்டிருக்கிறாரு. முதல்ல அவர் கொன்னது அவருடைய தாத்தா. அவருடைய தாத்தா வயக்காட்டுக்கு போக, வயக்காட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த தாத்தா காலங்காத்தால 3-4 மணிக்கே அவரை தொந்தரவு பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கட்டை எடுத்து அவர் தாத்தாவை அடித்து கொண்டிருக்கிறாரு. இந்த விஷயம் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பின்னால் தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் யாருமே கண்டுக்காதனால ரொம்ப ரவுடித்தனமாக வளர்ந்தவர் பெண்கள் விஷயத்தில் ரொம்பவே மோசமாக இருந்திருக்காரு. பாரபட்சம் பார்க்காம எல்லா பெண்களையும் தப்பாக நடந்திருக்கிறாரு. அதில் கன்சீவானவங்க, குழந்தை பெற்றவங்க, வயசானவங்கன்னு எந்த பாகுபாடும் கிடையாது. வாழும் பொழுதே நிஜமான அரக்கனாக வாழ்ந்திருக்கிறாரு காமேஷ், அதாவது இப்போ இருக்கக்கூடிய அரவிந்த். கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணையுமே ஏதோ ஒரு கொஞ்ச நாளில் கோவத்தில் போய் சாவுன்னு திட்டி அந்த பொண்ணு அவர் கண்ணு முன்னாடியே இறந்து போயிருக்குது. அதுக்காக கூட கவலைப்பட்டது கிடையாது. இப்பேற்பட்ட ஆள் ரொம்ப பாசமாக இருந்த ஒரே ஒரு ஆள் அவருடைய அம்மா மட்டும்தான். காமேஷ் இப்படியெல்லாம் பாவங்கள் பண்ணிட்டு இருக்கிறான், இந்த பாவத்தை எங்கே கொண்டு போய் தீக்கிறதுன்னு தெரியாமல் இருந்த அவங்க அம்மா ஒரு நாள் காமேஷ்க்கும் அவங்களுக்கும் விஷத்தை வச்சிருக்கிறாங்க. ஆனால் காமேஷ் அந்த சாப்பாடை சாப்பிடாம விட்டுட்டான். ஆனால் அவங்க அம்மா அவன் முன்னாடியே அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இறந்து போயிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் அம்மாவோட நினைப்பில் இருந்தவன் அவனுக்கு அவனே சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். போன ஜென்மத்தில் அவன் பண்ண பாவ புண்ணியங்கள்
அவன் அப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜென்மங்கள்ல கூட அவன் கொஞ்சம் கொஞ்சம் பாவங்கள் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். அவனுடைய 2வது ஜென்மத்துல மயித்துல பசுக்குட்டியோடு இருக்கக்கூடிய, அதாவது ஒரு கன்றோடு இருக்கக்கூடிய ஒரு பசுமாட்டை கொன்றிருக்கிறான். அந்த பாவம் தான் அவனை சுத்தி சுத்தி அடிச்சுக்கிட்டே இருக்குது. 2வது ஜென்மத்துல அவன் பண்ண பாவம் அது தொடர்ந்துகிட்டே இருக்க இப்ப வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அரவிந்துக்கு இது 7வது ஜென்மம். இனிமேல் அவனுக்கு ஜென்மமே கிடையாது. அதனால இந்த ஜென்மத்துல அவன் ரொம்ப நல்லவனா பிறந்து பண்ணாத பாவங்களுக்கும் செய்யாத விஷயங்களுக்கும் பலன் அனுபவிப்பான். அதுதான் இப்ப ஆரம்பிச்சிருக்குது. முன் ஜென்மத்துல அவன் பண்ணின பாவம் தான் இதுக்கெல்லாம் காரணம். இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய ராஜு, என்ன டாக்டர், மாடு கண்ணு வயித்துல இருக்கும்போது அப்படி பார்த்தா? அவருடைய டாக்டர், அதெல்லாம் அந்த காலம்ப்பா. இப்ப இவங்க பண்றதுக்கே என்ன பாவத்தை அனுபவிக்க போறாங்கன்னு தெரியாது. எதுவுமே உயிர் தானே, அதெல்லாம் தெய்வத்துக்கு இணையா இருந்தது. அப்பெல்லாம் எந்த விதமான தீயதும் இல்லாம எப்பவுமே நல்லது மட்டுமே சேருவீங்க. வாயால என்ன சொன்னாலும் நடக்கும். அப்படிப்பட்டதுதான் இந்த பாவம் புண்ணியம். இதெல்லாமே அப்பப்ப கடவுள் நியமிக்கிறது தான். அதுதான் நடந்திருந்திருக்குது. இப்போ அவன் அரவிந்தா வந்துட்டார்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. காமேஸ்வரா மட்டும் வந்தாரு, அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனாலதான் உங்களை எல்லாத்தையும் நான் இங்க வர சொன்னேன். அவர் இப்ப அங்கிருந்து வருவாரு. எந்திரிச்சு வரும் பொழுது நீங்க முன்னாடி இருக்கணும். அவரை இப்ப இருக்கிற அரவிந்தா நீங்க மாத்தணும். இது எதுவுமே தெரியாம நீங்க நடந்துக்கணும். உடனே அதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய அரவிந்தோட அம்மா, என்ன டாக்டர் இதெல்லாம், அவன் என் பையன் தானே, எதுக்கு ஏதோ ஒரு காமேஸ்வர் ஆக போறான்? அந்த காமேஸ்வர் போன ஜென்மத்திலயோ அதுக்கு முந்தின ஜென்மத்திலயோ செத்து போயிட்டான்ல, அப்புறம் என்ன டாக்டர்? இல்லம்மா, காமேஸ்வர் மரணத்துக்கு முன்னாடி ஒரு பெண் மேல பயங்கரமான கோவமா இருந்தாரு. அந்த பெண் காமேஸ்வருக்கு பார்த்த பொண்ணு. அந்த பொண்ணு தான் காமேஸ்வரும் அவங்க அம்மாவும் இறக்கறதுக்கு முக்கியமான காரணமா இருந்திருக்கா. அந்த பொண்ணு போய் காமேஸ்வரோட அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாம சொன்னங்காட்டி தான் காமேஸ்வரோட அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சு அந்த அம்மா மரணத்தை தழுவிருக்காங்க. அந்த கோவம் இன்னும் காமேஸ்வரோட மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. தனக்கு கல்யாணத்துக்கு பார்த்த பொண்ணு தான் தப்பிக்கிறதுக்காக தன்னை பத்தி தான் அம்மா கிட்ட ஒன்று விடாம புட்டு புட்டு வச்சு அதை மரணத்தை தழுவின தாயோட வேதனையோட அந்த மனசோட அவன் மரணத்தை தழுவிருக்கிறான். அந்த கோபம் அவனை விட்டு இன்னும் போகல. அதனால அந்த பெண்ணோட முகம் அவன் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்குது. யாராவது பூர்வ ஜென்மத்துல ஆத்மாவோட அப்படியே நின்றுக்கிட்டாங்கன்னா அதை வெளியில கொண்டு வர்றது ரொம்ப சிரமம். அவங்க சம்மந்தப்பட்டவங்களே பழி வாங்கிட்டு தங்கத்தானே அழிச்சுக்குவாங்க. அது கூடாது, அது கூடவே கூடாது. காமேஷ்க்கு பழைய ஞாபகங்களை கொண்டு போயிட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. இதுக்கு தீர்வு அவருடைய பூர்வ ஜென்மம் எல்லாத்தையும் மறக்கடிக்கிற மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். 3 மாதம் இருக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அரவிந்த் பழைய நிலைமைக்கு வருவார். பூர்வ ஜென்மம் எல்லாம் மறந்து போய் அந்த பாவ புண்ணியங்கள் எல்லாமே அவருக்கு ஞாபகம் இருக்காமல் போயிடும். டக்குன்னு ராஜு, அவனுக்கு ஞாபகம் இல்லைன்னா அந்த பழியெல்லாம் மறந்து போயிருமா? ஆமாம், ஆத்மாவுக்கு பழைய பாவங்கள் தான் அடிமனசுலேருந்து ஞாபகம் இல்லை அப்படின்னா அது முழுக்க முழுக்க கரைஞ்சு போயிருங்கிறது உண்மை. அதே மாரி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா வழக்கமா அறிவியலும் தாண்டி ஆன்மீகத்துல எங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் மூலமா சிறப்பு பூஜை ஒன்று நம்ம பண்ணிக்கலாம். அதனால ஒன்றும் ஆக போறது கிடையாது. என்னடா படிச்சவ இப்படி பேசலாம்னு நினைக்காதீங்க. எனக்கும் ஆன்மீகத்துல நம்பிக்கை இருக்கு. அதெல்லாம் நாங்களே பண்ணி தந்துடுவோம். இப்ப நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், அந்த பையன் காமேஸ்வர் வெளியில வராம அரவிந்தா இருக்கணும். அப்படி ஒருவேளை காமேஸ்வர் வெளியில வந்தா அவன் தனக்கு பார்த்த பொண்ணான பிரபா அப்படிங்கிற பொண்ணை தேடி போக ஆரம்பிச்சிருவான். அவர் சொன்ன உடனே அரவிந்தோட அம்மா அப்பா ராஜுவுக்கு இதயமெல்லாம் வேகமா துடிக்க ஆரம்பிக்குது, கண்ணெல்லாம் விரிய ஆரம்பிக்குது. என்ன சொல்றீங்க டாக்டர், என்ன பேர் சொன்னீங்க? பிரபா. காமேஸ்வருக்கு கடைசியா பார்த்த பொண்ணோட பேரு பிரபா. அந்த பொண்ணுனாலதான் இத்தனையும் நடந்திருக்கு. அந்த பொண்ணை அவன் தேடி போகக்கூடாது. அப்படி தேடி போயிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். அவங்க சொல்லும் பொழுதே இவங்க 3 பேரும் ஒருத்தர் அதிர்ச்சியா பார்க்க வேகமா டாக்டரோட கதவை திறந்துக்கிட்டு நர்ஸ் ஒருத்திங்க உள்ள வராங்க. டாக்டர், டாக்டர், என்னாச்சு டாக்டர்? அவர் அந்த அரவிந்த் அங்க இருக்கக்கூடிய கையில இருக்கக்கூடிய கட்டெல்லாம் அவுத்துக்கிட்டு வேகமா எந்திரிச்சு வெளியில போறாரு டாக்டர். போகும்பொழுது பிரபா உன்னை சும்மா விட மாட்டேன்ட்டு போனாரு டாக்டர். சொல்லிட்டு இருக்க அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சி ஆகுது. அரவிந்த் அரவிந்துக்குள்ள இருக்கக்கூடிய காமேஸ்வர் பிரபாவை தேடி போறான்.